இன்றைய முக்கிய செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கத்தில் வெளிநாட்டினர் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பலி. இடிபாடுகளில் சிக்கி தவிப்பவர்களை உயிருடன் மீட்க தொடர்ந்து போராட்டம். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடையில் பல 100 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரம். உண்மை குற்றவாளிகளை பாஜக பாதுகாப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இஸ்லாமுக்கு மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை ரத்து. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இறையாண்மைக்கு எதிரானது என விமர்சனம். முடக்கப்பட்ட 1200 கோடி ரூபாய்க்கு ஈடாக விளை பொருட்களை வாங்க வேண்டும். அமெரிக்க அதிபரின் யோசனையை ஏற்க ஈரான் மறுப்பு. வணக்கம். வெனிசுலா நிலநடுக்கத்திற்கு நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேற்று முன்தினம் 39 வினாடி இடைவெளியில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் தாக்கியதுடன் 20 பின் அதிர்வுகளும் ஏற்பட்டன. ரிக்டர் அளவில் 7.2 மற்றும் 7.5 பதிவான நிலநடுக்கங்களால் மைகேட்டா நகரில் விமான நிலைய கட்டடம் இடிந்து விழுந்த நிலையில் ஓடுபாதையில் நின்ற விமானமும் குலுங்கியதால் பயணிகள் அச்சத்துடன் ஓலமிட்டனர். நிலநடுக்கம் தாக்கிய போது மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய நிலையில் வீட்டிலிருந்த பொருட்கள் சிதறி விழுந்ததை கண்டு செல்ல பிராணிகளும் செய்வதறியாது தவித்தன. அழகாக கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி கட்டடங்கள் அடியோடு தரைமட்டமானதால் வெனிசுலா நகரங்கள் பொலிவிழந்து போயின. அதிர்வுகளால் பலவீனமடைந்த கட்டடங்கள் நிலநடுக்கம் நின்ற பின்னர் சில மணி நேரம் கழித்தும் சாய்ந்து விழுந்தன. போர் வெற்றி தினமான தேசிய விடுமுறை நாளில் மக்கள் வீடுகளுக்குள் இருந்தபோது நிலநடுக்கம் தாக்கியதால் பல்லாயிரக்கணக்கானோர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். அவர்களில் சிலர் உதவி கோரி வீடியோக்களை அனுப்பி வருகின்றனர். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போராடி கொண்டிருப்பவர்களை கடைசி நேரத்தில் மீட்பு குழுக்கள் காப்பாற்றி வருகின்றன. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்க வெறும் கையால் மண்ணை தோண்டும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டனர். குடும்பத்தில் சில குழந்தைகள் வழியாக ஒரு குழந்தை மட்டும் மீட்கப்பட கண்ணீர் காட்சிகளும் அரங்கேறின. பெரும்பாலான கட்டடங்கள் இடிந்து கிடப்பதால் மீட்கப்பட்டவர்களுக்கு வீதிகளிலேயே அவசர சிகிச்சைகள் செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பிடங்களை இழந்தவர்கள் வீதிகளிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெனிசுலாவுக்கு உதவ பல்வேறு நாடுகள் உதவி பொருட்கள், மீட்பு குழுக்கள் மற்றும் ராணுவ விமானங்களையும் அனுப்பியுள்ளன. இந்த இரட்டை நிலநடுக்கத்தால் வெனிசுலாவில் தங்கியிருந்த வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 235 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 1500 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கை முறைகேடு விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை பாஜக பாதுகாப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் நன்கொடையாக அளித்த 3500 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி உள்ளிட்டவைகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் உத்தரப்பிரதேச அரசு சிறப்பு விசாரணை குழுவை நியமித்தது. விசாரணையின் அடிப்படையில் கோயிலில் பணம் எண்ணும் ஊழியர்களான அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா உள்ளிட்ட 8 பேர் மீது அயோத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராவில் பதிவான கையாடல் காட்சிகள் அடிப்படையில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராம் ஜென்மபூமி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் திரு சம்பத் ராயின் ஓட்டுநரான ராம் சங்கர் யாதவ் உள்ளிட்ட மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் அயோத்தியைச் சேர்ந்த ஆன்மீக பேச்சாளர் கற்பத்ரி மகாராஜ் தற்போதைய எஸ்ஐடி விசாரணையின் வேகம் மற்றும் எல்லை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறியுள்ளார். குற்றம் செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ये एसआईटी जांच से मैं बिल्कुल संतुष्ट नहीं हूँ और मैं योगी आदित्यनाथ से कहना चाहता हूँ कि माननीय मुख्यमंत्री जी 3 पीढ़ी खपत कर दिया है। दिग्विजयनाथ जी का, अभयनाथ जी का अपनी 3 पीढ़ी खपत हो रही है और नए FIR हो, इनको ट्रस्ट से तत्काल निकालने की कोशिश किया जाए और अयोध्या छोड़ने कहा जाए कि आप लोग अयोध्या छोड़ के बाहर चले जाइए। यदि आप अयोध्या में रहेंगे तो निश्चित है ये जाँच प्रभावित होगा. மோசடி தொடர்பான ஆவணங்களை தமது கட்சியை முதலில் வெளியிட்டதாக தெரிவித்த ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் பெயருக்கு சிலரை கைது செய்துவிட்டு உண்மையான குற்றவாளிகளை பாஜக பாதுகாப்பதாக சாடியுள்ளார். जमीन घोटाले से संबंधित ऐसे कागजात और दस्तावेज दिए जिसमें सैकड़ों करोड़ का घोटाला हुआ था. चंपत राय जो ट्रस्ट के महासचिव हैं, अनिल कुमार मिश्रा, ऋषिकेश उपाध्याय और उनका भतीजा दीप नारायण और भी तमाम लोग थे कि चंपत राय सैकड़ों करोड़ के घोटाले में फंस रहा था. आज इसलिए हुई कि मेरे द्वारा दिए गए जमीन के कागजात में ऐसे साक्ष्य हैं जिससे इन लोगों का बचना मुश्किल है. இந்நிலையில் ராமர் கோயிலுக்கு இன்று சென்ற ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க உத்தரப்பிரதேச பாஜக அரசு தவறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார்.
இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்திற்கு மாறியவர்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த பரமசிவம் என்பவர் 2015ஆம் ஆண்டு இஸ்லாம் மதத்திற்கு மாறி தமது பெயரை சமீர் அகமது என மாற்றிக்கொண்டார். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தமக்கு இஸ்லாம் மதத்திலும் அதே பிரிவின் கீழ் சாதி சான்றிதழ் வழங்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை வட்டாட்சியர் நிராகரித்துவிட்டார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன் மற்றும் திரு PB பாலாஜி ஆகியோர் இஸ்லாம் மதத்திற்கு மாறியவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு கோர முடியாது என நேற்று தீர்ப்பு வழங்கினர். மேலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் அல்லது பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஒருவர் இஸ்லாம் மதத்திற்கு மாறினால் அவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம் என கருதி 3.5% இடஒதுக்கீடு வழங்கலாம் என 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன், நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி பெறப்பட்ட சிறுபான்மையினருக்கான உரிமையை ஒரே நாளில் தாவேக அரசு இழக்க வைத்து விட்டதாக கூறினார். எந்த மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறினாலும் இஸ்லாமிய மதத்தின் பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழை பெற முடியாது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைக்கு எதிரானது என்று அவர் கூறினார். BC பிரிவை சேர்ந்த ஒருவர் மதம் மாறினார் என்பதற்காக நீதிமன்றமே அவரை OC பிரிவில் எப்படி சேர்த்து உத்தரவிட முடியும் என்று திரு வாஞ்சிநாதன் கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை நேற்று 4 மணிக்கு விசாரணையை முடித்து 7 மணிக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என அவர் கேள்வி எழுப்பினார். நீதிபதிகள் திரு GR சுவாமிநாதன், திருமதி பூர்ணிமா தலைமையிலான அமர்வு கடந்த 3 மாதங்களாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் திருமதி பூர்ணிமா ஒரு நாள் விடுமுறை எடுத்த நாள் பார்த்து திரு பாலாஜி என்ற நீதிபதி அந்த வழக்கில் நுழைந்து அன்றைக்கே தீர்ப்பு வழங்கியது ஏன் என அவர் வினவினார். இதே போன்ற ஒரு வழக்கில் தமிழ்நாடு அரசு 2024ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவு சரியானது என உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு 2025இல் வழங்கிய தீர்ப்பை நீதிபதி சுவாமிநாதன் அமர்வு தற்போது எப்படி மாற்றி வழங்க முடியும் என திரு வாஞ்சிநாதன் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவோ 2024 போட்டிருக்கிறாங்க. அந்த ஜீவோ அடிப்படையில் அவருக்கு நீங்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும், தனியாக ஒரு போஸ்ட் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி நீதிபதிகள் MS ரமேஷ், சக்திவேல் தலைமையிலான அமர்வு 30/10/2025 தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் GR சாமிநாதன், PB பாலாஜி அமர்வு 2 நீதிகள் தீர்ப்பை சரியில்லை என்று சொல்லிவிட்டு இவர்கள் அந்த ஜீவோவை செல்லாது என்று அறிவிப்பது என்பது முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத நிலைப்பாடு, ஜுடிஷியல் டிசிப்ளினை மீறுவது, உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளை மீறுவது. போராடி பெற்ற உரிமையை தாவேக அரசு அலட்சியமாக விட்டுக் கொடுத்து விட்டதாக திரு வாஞ்சிநாதன் குற்றம் சாட்டினார். ஒரு முக்கிய வழக்கில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகாதது ஏன்? ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி இருப்பதை சுட்டிக்காட்டி கூடுதல் நீதிபதிகளை கொண்ட அமர்வுக்கு மாற்றாதது ஏன்? குறைந்தபட்சம் கால அவகாசம் கோராதது ஏன் என தாவேக அரசுக்கு அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பினார். அரசியல் தெரியாத, அரசியல் சட்டம் தெரியாத, இடஒதுக்கீட்டு உரிமையை பற்றி தெரியாத, சிறுபான்மை மக்கள் உரிமை தெரியாத ஒரு அரசாக தாவேக அரசு இருப்பதாக அவர் விமர்சித்தார். உலக நாடுகளால் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் 1200 கோடி ரூபாய் நிதியை அமெரிக்க விவசாய விளைபொருட்களை வாங்க பயன்படுத்தப் போவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பதை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம், ஏவுகணை தயாரிப்பு மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு வழங்கி வரும் ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபை, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை அந்நாட்டின் மீது கடும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. குறிப்பாக ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி, சர்வதேச வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஈரான் மத்திய வங்கியின் பில்லியன் கணக்கான டாலர் சொத்துகளும் முடக்கப்பட்டுள்ளன. பொருளாதார தடைகளால் ஈரானின் $12 பில்லியன் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கப்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக ஈரான் விற்ற கச்சா எண்ணெய்க்கான பணம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளின் வங்கிகளில் முடக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது முடக்கப்பட்ட நிதியை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. எனினும் அந்த நிதியை ஈரான் எந்தெந்த தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்பதில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது.
விடுவிக்கப்படும் நிதியை ஈரான் தனது ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அணுசக்தி திட்டங்களுக்கும் பயன்படுத்தக்கூடும் என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இந்த பின்னணியில் முடக்கப்பட்ட 1200 கோடி ரூபாய் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு கோதுமை, சோயாபீன்ஸ் மற்றும் சோளம் போன்றவற்றை அமெரிக்க விவசாயிகளிடம் இருந்து ஈரான் வாங்க மட்டுமே பயன்படுத்தப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனை நிராகரித்துள்ள ஈரான் பிரதிநிதி முகமது பாகர் காலிபாஃப் விடுவிக்கப்பட்ட நிதியை தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தகுந்த விலையில் வாங்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பதில் புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. இனி வருவது செய்தி தொழில்கள். சென்னையில் போதைப்பொருள் எதிர்ப்பு மாரத்தானில் முதலமைச்சர் திரு விஜய் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நிகழ்ச்சி மேடையில் வைக்கப்பட்டிருந்த பதாகையில் போதைப் பொருளுக்கு எதிரான வாசகத்தை எழுதிய திரு விஜய் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை தொடங்கி வைத்து தீவுத்திடலில் இருந்து டிஜிபி அலுவலகம் வரை 3 கிலோமீட்டர் தூரம் ஓடிய முதலமைச்சருடன் அமைச்சர்கள், அதிகாரிகளும் பங்கேற்றனர். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த திரு ஸ்டாலின் அது குறித்து தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசு அனுமதித்துள்ளது. அரசு கல்லூரிகளில் 20% கூடுதல் இடங்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% கூடுதல் இடங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது குறித்த சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்வதற்கான டெண்டரை ரத்து செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆவடி, ஒசூர், தாம்பரம், வேலூர், கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சிகளில் தனியார் பங்களிப்பு முறையில் தூய்மை பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க அரசு டெண்டர் கோரியதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தன. பல்வேறு பகுதிகளில் போராட்டமும் நடத்தப்பட்ட நிலையில் டெண்டரை அரசு ரத்து செய்துள்ளது. அரசு விழாவில் தனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை என மாவட்ட ஆட்சியரிடம் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. விருதுநகரில் சிலம்ப வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கும் விழாவுக்கான பதாகையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்கத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனாவின் பெயர் முதலில் இருந்ததால் கோபமடைந்தவர் தனது துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கான பதாகையில் செல்வி கீர்த்தனாவின் பெயரை முதலில் போட்டது ஏன் என்று நிகழ்ச்சி மேடையிலேயே மாவட்ட ஆட்சியரிடம் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். புரோட்டோகால் தெரியாதா, பலமுறை சொல்லியாச்சு என அதிகாரிகளிடம் ஆவேசமான அமைச்சரை இனி இப்படி நடக்காது என ஆட்சியர் சமாதானப்படுத்தினார். விருதுநகர் மாவட்ட தாவேக அமைச்சர்களுக்குள் நிலவி வந்த உட்கட்சி பூசல் அரசு விழாவில் வெளிப்படையாக வெடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வனக்கோட்டத்தில் தாயை பிரிந்த குட்டி யானை கோழி கமுத்தி யானைகள் முகாமுக்கு கொண்டுவரப்பட்டது. சிறுமுகை வனச்சரகத்தில் 1 மாதமாக பராமரிக்கப்பட்டு வந்த அந்த 3 மாத ஆண் குட்டியை யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்தது. இதையடுத்து ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கோழி கமுத்தி முகாமுக்கு கொண்டுவரப்பட்ட அந்த யானை குட்டிக்கு பால் பவுடர் கொடுத்து வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். சில நாட்களில் புலிகள் காப்பக பகுதிகளில் உள்ள யானை கூட்டத்துடன் அதை சேர்க்க முயற்சி செய்யப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கத்தார் நாட்டில் எரிவாயு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களின் உடல்கள் 6 நாட்களுக்கு பிறகு இன்று சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. பபித், சஜித் குமார், சுபின் ஆகிய 3 பேரின் உடல்களும் இன்று அதிகாலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தடைந்தன. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர் சொந்த கிராமங்களுக்கு உடல்கள் கொண்டு செல்லப்பட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திரளி கிராமத்தில் சுடுகாட்டு பாதையில் வாழை, பருத்தி, கொய்யா உள்ளிட்டவற்றிற்கு தண்ணீர் பாய்ச்ச மின் விநியோகத்துக்காக அமைக்கப்பட்டிருந்த மின்மாற்றியை மர்ம ஆசாமிகள் கழற்றி உதிரி பாகங்களை திருடிச் சென்றனர். மின்மாற்றியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்பு கம்பிகளையும் அவர்கள் திருடிச் சென்றது குறித்து திருமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்ற மாணவர்களுக்கு வாகன வசதி செய்து தராதது அதிருப்தியை ஏற்படுத்தியது. 5 கிலோமீட்டர் தூரம் ஓடிய பின் சான்றிதழ் பெற்ற மாணவர்களில் சிலர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மற்றவர்கள் வேறு வழியின்றி 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல நேரிட்டது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,05,760 ரூபாயாகவும் 1 கிராம் 13,220 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 235 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கத்திற்கு நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கை முறைகேடு விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை பாஜக பாதுகாப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. உலக நாடுகளால் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் 1200 கோடி ரூபாய் நிதியை அமெரிக்க விவசாய விளைபொருட்களை வாங்க பயன்படுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பதை ஈரான் நிராகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.